உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஓம் ஷாலோம். இந்த படம் எப்போ வருது, எப்போ வரப்போகுது, எதில் வரும், எப்படி பார்க்குறது, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கும் எல்லாருக்கும் அதை உடனடியாக பார்க்கும்படியாக செய்யணுன்னு தான் விருப்பம். இது எடுத்ததே எல்லாரும் பார்க்கணும். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கெல்லாம் அது சென்று சேர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட நாம் நற்செய்தி ஊழியத்தின் அடிப்படையிலே தான் என்னுடைய ஊழியம், ஊடக ஊழியம், அதுவும் நற்செய்தி ஊழியம். அதற்காகத்தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. ஆனால் அது எடுப்பதற்கு எவ்வளவு கடினமான போராட்டம், நிந்தை, வியாகுலம், பிரச்சனை, போராட்டம், அவமானங்கள், தோல்விகள், கடன், இப்படி பல காரியங்களை சந்தித்து தான் அந்த படத்தை முடித்தேன். ஏனென்றால் வாக்களித்தவர்கள் நிறைய பேர், கடைசியில் ஆரம்பத்தில் கை கொடுத்தவர்கள் கை குலுக்கி விட்டு சென்று விட்டார்கள். நான் முடியும் போது கொடுக்குறேன், நீ ஆரம்பி, நான் பண்ணுறேன், இப்படி பேசினவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் கை விரிச்சதுனால ஒரு சில நிதி நெருக்கடியினால் இது தாமதமாகி கொண்டு இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அது எபிசோட்ஸாக வரும், பாகங்களாக 8 பாகங்களாக வரும் என்னுடைய ஐஓஜே டிவியில். அதற்கு பின்பாக முழுநீள படமாக நில் டிவி அதுலேயும் வரும். இந்த படம் இது காஸ்பல் ஃபில்ம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் பணிவோடு, எச்சரிக்கையோடு, அன்போடு சொல்கிற ஒரு விஷயம், 10 கற்பனைகளில் 8ஆம் கற்பனை அதை மறந்துட்ட நிறைய பேர். அடுத்தவர் உழைப்பில் வாழ்கிற சிலர், அடுத்தவருடைய உழைப்பு மட்டுமல்ல, அடுத்தவர் பணத்திலே குளிர் காய்கிற சிலர் இந்த படத்தை எடுத்து அவங்களுடைய சேனலில் போடுறது, அவங்க டிவியில் போடுறது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அது மிக பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கிறது. யோசித்து பாருங்கள், 20 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்து அதுக்கு அத்தனை போராட்டம், இன்னும் முடியாமல் அதில் இருக்க பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் அப்படியே நோகாமல் நோன்பு கும்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எடுத்து நீங்கள் உங்கள் சேனல்லையும் உங்கள் இதுலேயும் போடுறது எந்த விதத்தில் நியாயம்? யோசித்து பாருங்கள், அது தவறு இல்லையா? நீங்கள் உடனே நாங்கள் ஊழியமாக தானே பண்ணுறோம், எல்லாருக்கும் போய் சேரணும்னு தானே பண்ணுறோம். எல்லாருக்கும் போய் சேரணும்னா நீ சொந்தமாக பணம் போட்டு எடுத்து பண்ணு. உங்களுக்கு அது மாதிரி படம் வேணும்னா என்கிட்ட வாங்க, நானே பண்ணித்தரேன். செலவு செஞ்சு பண்ணுங்கள். அடுத்தவர் செலவு செஞ்சதை எடுத்து நீங்கள் ஊழியம் பண்ணுறதுன்னு வேணாம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னுடைய டிவியுடைய லிங்க்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய ஊழியம், அது எல்லாருக்கும் போய் சேரும். எனக்கும் அடுத்து நான் படம் பண்ணணும், உங்களுக்கு அது அல்ல. எனக்கு இது ஒன்று தான் ஊழியம். உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், பல காரியங்கள் செய்வீங்க, அதில் இது ஒன்று. அப்படி அல்ல. எனக்கு அடுத்த படம் எடுக்கணுன்னா நான் இந்த படத்தில் செலவு செய்தது அது அட்லீஸ்ட் 50% வந்தால் தான் நான் அடுத்து பண்ண முடியும். இதை நான் மனசு விட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நிறைய பேர் இதை பெரிய குற்றச்சாட்டாக இப்படி சொல்லிட்டார், அப்படி சொல்லிட்டார். இப்போவும் சொல்கிறேன், இதை ஸ்ட்ரைக் கொடுப்பேன். போன முறையே 5 வைத்தான் படத்தில் யாரெல்லாம் அனுமதி இல்லாமல் அதை பண்ணாங்களோ அது நிச்சயமாக அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் அது கிறிஸ்தவ பண்பாடு அல்ல. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தவர்கிட்ட அனுமதி கேட்காம அது செய்கிறது ரொம்ப தப்பு. அது யாரும் செஞ்சிடாதீங்க. இந்த முன்னெல்லாம் முனியாண்டி விலாஸில் தட்டு, ஸ்பூனு, டம்ளர்லலாம் போடுவோம். இந்த தட்டு முனியாண்டி விலாஸில் திருடப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த படம் ஐஓஜே டிவியிலேருந்து திருடப்பட்டது அப்படின்னு கூட என்னால் அங்கே வாட்டர் மார்க் கொடுத்து கூட என்னால் பண்ண முடியும், பண்ணுவேன். ஏன் ஆதங்கத்தோடு பேசுகிறேன் என்றால், நான் அதில் நிறைய அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். இப்போவும் அநேகர் கேட்பதினால இதை வேறு சிலருடைய நட்பு, அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய ஆதரவின் மூலமாக, அவங்க எனக்கு செய்த உதவிகள் மூலமாக இப்போ அந்த படத்தை
ரிலீஸ் பண்ணுறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள், இதற்கு ஆதரவு கொடுங்கள், உடன் வாருங்கள், உதவுங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா நிறைய வெளிநாடுகளில் எடுக்கப்படுகிற படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதரவு சபையின் மூலமாக. இப்போது இந்த படம் பண்ணுறதுக்கு நிறைய சர்ச்சஸ், நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய ஊழியர்கள் ஊக்கப்படுத்தி உதவினார்கள். காணிக்கைகள் எத்தனை பேர், ஏழை எளிய மக்கள் எல்லாம் கொடுத்த காணிக்கைகள் எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்தாகணும்னா, அதனால் அதை அந்த ஒரு சின்சியாரிட்டியோட உண்மையும் உத்தமமாய் செய்யப்படுகிற ஊழியம் இது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த படத்திற்கு உதவ அநேக கரங்கள் வருகின்றன. ஆனாலும் இந்த ஊழியத்திற்கு உதவுவதற்கு நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய தரிசனம் 1 கோடி ஆத்மா 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாய்ன்றது 1 கோடி பேர் 1 ரூபாய் கொடுத்தா 1 கோடி ரூபாய் வந்துடும். ஆளுக்கு 1 ரூபா கூட கொடுக்க முடியாதா? சோசன்னு ஒரு படம், அநேகர் அந்த பட தயாரிப்பிற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த படத்திற்கு உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் செய்யலாம். மன விருப்பம் இருந்தால், பரிசுத்தாவியானவருடைய ஏவுதல் இருந்தால், இல்லை நற்செய்தி ஊழியம் என்பதற்கு ஒரு பாரம் தாகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம். 1 ரூபாய் எப்படிங்க அனுப்புறது? 100 ரூபாய் அனுப்புங்க. அப்படி அனுப்புனா அடுத்த படம் அதை எடுப்பதற்கும் அதற்கு அடுத்த படம் எடுப்பதற்கும் இதெல்லாம் உதவியாக இருக்கும். இப்போவும் பாருங்கள், என்னுடைய கடன் அப்படின்னா ஏற்கனவே வேறு ஒரு ஊழியத்திற்காக, அதாவது என்னுடைய மற்றொரு ஊழியத்திற்காக, அது மட்டுமல்ல இன்னொரு படத்திற்காக பட்டதெல்லாம் அந்த பணத்தையெல்லாம் எடுத்து இதில் போட்டிருக்கேன். அப்போ அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? ஆகையால் அந்த படத்தின் தாமதம் வருகிறது. அதனால் இந்த படத்திற்கு எல்லோரும் உதவி ஒத்துழைப்பு செய்யுங்க. தவறுதலாக எடுத்து யாரும் பயன்படுத்தாதீங்க. இது ஊழியம் தானே நினைக்காதீங்க. இது ஊழியம், உங்களுக்கு அது ஊழியம். எனக்கு ஊழியம் தொழில் அல்ல, என் தொழில் ஊழியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்திற்காக உங்களுடைய ஆதரவு ஜெபம் எப்பொழுதும் எனக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.